மாமலையில் சங்கரன் சதாசிவன் சொப்பவருணன் காலகாலன் காமாதை கண்ணன் கண்கண்ணன் தில்லை அம்பலன் திருலோக நாயகன் என்று சொல்லப்பட்ட ஆழ்மளவு துணையும் ஏந்திய ராஜமாளிகையானம் பொசித்திட புலித்தோல் உடையும் யானை தோல் போர்வையும் பாலச்சங்கரனும் குலவருக்கு வர யார் யாரெல்லாம் குலவருக்கிறார் தெரியுமா? யார் சுவாமி? ஆலயத்தில் சோரியனோ சந்திரனோ வாணியோடு கண்ட பகவானோ இருக்கும் போது வெலுகரம்பை எல்லாம் ஆடுவார இறைவன் வாழும் கைலாசமாமலையில் சாட்சாதினி சிவபெருமானோடு சத்திய உமா பார்வதி கொலுவிருந்து வர ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். என்னையா நாவல் மட்டும் கொலுவிருந்தால் போதுமா? போதாதல்லவா? அவளை வழிபட வேணுமே. ஆனா சரி மானிட மலர்களை பிறவி செய்ய வேணுமே என்று மரம் செடி கொடி புல் பூண்டு இலை தாவரங்கள் ஆடு மாடு காளை கன்றுகள் ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மலர்களை படைத்து சத்தாசாவரங்கள் சூழ எறும்பு கடை யானை முதல் என்னும் மனுக்களையும் படைத்து ஆண்டவன் பகவான் சிறிய உருவு அதாவது சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மத ஆன வரைக்கும் அவர் என்ன மதான மாதிரியா இருக்காரு ஒரு நேரத்துல உதடு தொங்கிடுன்னு உனக்கு கவலையா இருக்காக்கும். 1000 இருந்தாலும் உடம்பு பிறப்பான் இல்ல உடம்பு பிறப்பானா பிறப்பான் போலுக்கு அள்ளி கொடுத்தவன் அதனால அதனாலே ஆண்டவன் சிவபெருமான் சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மதம் ஆன வரைக்கும் ஆண்டவன் படைத்து 7 சத்தாசாவரங்கள் சூழ எறும்பு கிடை யானை முதல் என்னுண்ணா மனுக்களை படைத்து கல்லுக்குள்ள இருக்கும் தேரையும் கற்பைக்குள்ள இருக்கக்கூடிய சிசுவையும் முட்டைக்குள்ள இருக்கும் குஞ்சியும் முதற்கண்டு முக்கணன் பகவான் படைத்தார். ஆண்டவன் படைத்த மாநில மனுக்கள் எல்லாம் லோகிலே வாழ வேணுமே என்று 14 உலகங்களை படைத்தார். 14 லோகத்தை 3ஆக பிரித்து அதலை சுதலை ஆதி பாதாளம் என்று 3 உலகத்தை ஆக்குகிறார். அதல சுதல மெதல இல்லன்னு அதலை சுதலை ஆதி பாதாளம். அதலை என்று சொன்னால் ஆகாயம் ஆதி வெள்ளி கைலாசம். சுதலை என்பது நாம் வாழ்ந்து வரக்கூடிய மத்திய லோகம். ஆமா நமக்கும் கீழே ஒரு உலகம் இருக்குகிறது. ஆமா அந்த உலகத்துல நல்லவங்க எல்லாம் இருக்காங்கன்னு நல்லவங்க எப்படி கெட்டவங்களா மாறுறாங்கன்னு தான் சொல்ல முடியல. இல்ல நம்ம குடத்துக்காரரும் முதல் நல்ல ஆளத்தான் இருந்தாரு. எந்த குடத்துக்காரரு? இப்ப வந்திருக்க குடத்துக்காரரு பழைய குடத்துக்காரரு இல்ல. அவர் அப்பப்போ திடீர்னு கெட்ட
அதெல்லாம் எடுத்ததுன்னா ரெண்டாவது பார்க்க முடியாது பாத்துக்கோ. வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்கு வாழ்க்கையே. அதனால அந்த ஆதி பாதாள லோகத்திலே அங்க யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? அசுர கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாகப்பட்ட அசுரனாகப்பட்ட வல்லரக்கராஜமன் எப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா? 16 வயது 16 வயது சொட்டி கண்ணியமான மொழி வருடம் 12 பவளக்கன்னியை மணமுடித்து அவனி புவனம் 56 தேசத்தையும் அசூர அரக்கன் பட்டம் சூட்டி கொண்டு அவனி புவனத்தமெல்லாம் அவனி புவனம் 56 தேசமெல்லாம் அவன் அரசாண்டு வருகிறார். அரசாண்டு வரபோது 56 தேசத்து அரசர்கள் பகுதி கொடுத்தார்கள், பாதம் தொட்டு வணங்கினார்கள், இருஷா கொடுத்தார்கள், இருகரம் எடுத்து வணங்கினார்கள், அப்பப்பணம் கொடுத்தார்கள், கால் பிடித்தும் வணங்கினார்கள். இந்த அசுர அரக்கனுக்கு அப்படி 56 தேசத்து அரசர்கள் பகுதி பணம் கொடுக்கும் போது தான் என்கின்ற அகம் வந்து விட்டார். அகம் வந்தா என்னையா செய்யும்? அகம் வந்தா அழிஞ்சு போகும். இருக்கும் முடிச்சு கோட்டையும் முடிச்சு அலைவான். அதனால ஏற்கனவே நிறைய பேர் அப்படித்தானே அலைதாங்க. அகம் வந்த உடனே எல்லாமே பிடிச்சிருது அவங்களுக்கு. அதனாலே அவனி பூவனம் 56 தேசத்து அரசர்கள் எல்லாம்
ஒன்று கூடி சரி. இந்த அசுர அரக்கனும் ஒரு நாட்டு மன்னன் தானே, ஆமா. ஏன் நாமல் வரி வட்டி கிஸ்தி இருசாபனம் கொடுக்க வேண்டும் என்று கொடுக்க வேண்டும் இந்த என்று. பஞ்சம் வந்த காரணத்தினால 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் சரி. இந்த அசுர அரக்கனுக்கு என்னம்மா? அவர்கள் ஏது செய்கிறார் தெரியுமா? என்னம்மா? பகுதி கொண்டு கொடுக்கலைய பகுதி கொண்டு கொடுக்கலைய பகுதி கொண்டு கொடுக்கலைய 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 என்ன பாதம் தொட்டு வணங்கலைய 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 பாதம் தொட்டு வணங்கலைய வணங்கலைய வணங்கலைய. ஆமா ஐயா, நான் சொல்லன்னு போடணும் போடு. அதே இருச கொண்டு கொடுக்கலைய இருச கொண்டு கொடுக்கலைய எம்ஏ சொத்து கேட்கலைய எம்ஏ சொல்லு கேட்கலைய கொடுக்கலைய 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 கையெடுத்து வணங்கலைய 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 கையெடுத்து வணங்கலைய வணங்கலைய வணங்கலைய. ஆமாண்ணே, ஆனா சொல்லண்ணே போடணும் போடு. அதே அரக்கனோட ஆட்சியில அரக்கனோட ஆட்சியில பஞ்சமான பஞ்சம் ஐயா பஞ்சமான பஞ்சம் ஐயோ கடிய ஒடிய பஞ்சம் ஆட்சி கடிய ஒடிய பஞ்சம் ஆட்சி அப்பேற்பட்ட பஞ்சத்தில பட்ட பஞ்சத்தில சரமண பொழியலைய 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 என்ன சரமணகு விளையலைய 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 சரமணகு விளையலைய விளையலைய விளையலைய. ஆமாண்ணே அப்போடண்ணே சாமி கோடமல பொழியல பொழிந்த காத்து மழை இல்லா காரணத்தால் அரக்கனோட ஆட்சி மழை இல்லா காரணத்தால் அரக்கனுடைய ஆட்சியிலே பஞ்சங்கள் வந்து சேர்ந்தது. ஆமையோ பஞ்சமுனா பஞ்சம் கடிய கொடிய பஞ்சங்கள் வந்து ஏகப்பட்ட பஞ்சம். இப்பேற்பட்ட பஞ்சம் வந்தது தெரியுமா? எப்படி நாடியது ஒரு நவாயோ மரகரது ஒரு அரக்கனுக்கு பகுதி கொடுக்கல பாதம் தொட்டு வணங்கல. ஆமா, இருசா கொடுக்கல இரு கரம் எடுத்து வணங்கல 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 தான அசுர அரக்கன். சரி, ஆகா என்ன இப்பேற்பட்ட பஞ்சங்கள் வந்து சேர்ந்த போது அவனி போன 56 அரசர்கள் நமக்கு பகுதி பணம் கொடுக்கலையே. ஆமா, கிஸ்தி பணம் வரி பணம் கிஸ்தி பணம் இருசா பணம் எதுவுமே கொடுக்காததுனால சரி இந்த அசுரனான வல்லரக்கன் பணப்பட்டிய பணமெல்லாம் குறைந்திருக்கு பொக்கிஷத்தை பாப்பானா பார்ப்பானா பொருட்கள் எல்லாம் குறைஞ்சி போச்சு குறைந்து போச்சு பார்ப்பானா பார்ப்பானா ஓங்காலியாச்சி ஓங்காலியாச்சி சுவாமி கஜனா
ஏற்பட்ட பஞ்சங்கள் வந்து சேர்ந்ததுனால பணப்பெட்டிய போய் பார்க்க பணங்கள் காலி. என்னடே இங்க ஒரு கோயிலுக்கு இவன் 100 ரூபாய் வரி கொடுத்தாதான் எல்லாத்தையும் இருக்க வைக்கலாமலா? விஷத்தை பார்க்காம பொருள் குறைஞ்சு போச்சு, பொருள் எல்லாம் குறைந்து போச்சு. களஞ்சியத்தை பார்த்தா கஜனா காலியாயி துப்புரவா தொடஞ்சிட்டான். உடனே மந்திரியை வரவழைத்தார். டேய் மந்திரி, ஏய் அவனி புவனம் 56 தேசத்து அரசரிடமும் சென்று அம்மா வரி பணம், வட்டி பணம், கிஸ்தி பணம், இருசா பணம் வாங்க வேண்டும் என்று சொல்ல ஐயோ என்று சம்மதித்து அஸ்வர அரக்கனுடைய மந்திரி எங்கே வருகிறான் தெரியுமா? அம்மா வருகிறான். அவனி புவனம் 56 அரசரிடமும் வந்து ராஜாதி ராஜர்களே, ராஜ மாத்தாண்டர்களே, ஐயோ எங்களுடைய மன்னன் உங்களோட இடமதில வரிபானோ வட்டி பானோ வட்டி பானோ வரிபானோ வட்டி பானோ வட்டி பானோ பானோ இருசா பானோ பானோ வர சொன்னாரே என்று மந்திரியும் சொன்ன போது 56 அரசரெல்லாம் வாட வாட மந்திரியே மந்திரி அவனி 56 தேசத்துலயும், அதாவது உங்க மன்னனும் ஒரு நாட்டு மன்னன், ஒரு தேசத்து அரசன். நாங்களும் அவனி 56 தேசத்து அரசர்கள் இருக்கிறோம். 55 தேசத்து அரசர்கள் இருந்த போதிலும் வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. ஆமா, அவனுக்கு ஏன் நாங்கள் கொடுக்க வேண்டும் வரிப்பணம், வட்டி பணம், கிஸ்தி பணம், இருசால் பணங்கள்? மன்னனிடத்துல போய் சொல்லு. என்ன அதே மந்திரி அப்படி போட போட மந்திரி மன்னனிடம் போய் சொல்லி மண்டபனம் இருந்தோதானா மண்ணுக்கு வரவும் சொல்லி அஞ்சு பணம் இருந்தோதானா வரவும் சொல்லி கோடி நாட்ட சொல்லு செய்ய வரவும் சொல்லு கோடி நாட்ட சொல்லு செய்ய வரவும் செய்ய வரவும் கோடி நாட்ட சொல்லு சண்ட கோடி நாட்ட சொல்லி சண்டை செய்ய அவனி 56 அரசர்கள் மேல அடி அடித்த அகமானமா பேச அடித்த அடி பொறுக்காமல் சரி அப்படி அவனி பூவன 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் அசுர அரக்கன் மந்திரியிடம் எதிரே சொல்ல சரி அடித்த அடி பொறுக்காமல் எங்கே வருகிறான் தெரியுமா? எங்கய்யா நல்ல பெருநடையோ அரக்கனோட மந்திரியோ போனிய வரி பணத்தை எங்கேடா? வரி பணம் தானே.
வட்டி பணம் எங்கே வருது வருது கிஸ்தி பணம் இரிசா பணம் எல்லாம் எங்கே எங்க என்று கேட்ட போது அம்மா பார்த்தான் மந்திரி என்னய்யா ஐயா ராஜமன்னா ஏ மன்னவா அவனி போன 55 தேசத்து நாட்டு அரசர்கள் ஒன்று கூடி ஆமா போ என்ன சொன்னாங்க தெரியுமா சண்டை கோடியவன் நாட்ட சொன்னா சண்டைக்கு தான் வரவும் சொன்னா இந்த கோடி நாட்ட சொன்னா நாட்ட சொன்னா யுத்தத்துக்கு வரவும் சொன்னா நாட்ட சொன்னா கோடிய நாட்ட சொன்னா நாட்ட சொன்னா அதுக்கு வரவும் சொன்னா வரவும் சொன்னா சண்டை கோடி நாட்ட சொன்னா நாட்ட சொன்னா நாட்ட சொன்னா நாட்ட சொன்னா சண்டை செய்ய வரவும் சொன்னா நாட்ட சொன்னா ஐயா ராஜமன்னா நானும் தலை விளைச்சது தம்புராம் புண்ணியம்னு சொல்லி ஓடோடி வந்தேன் மன்னா ஆமையா அவனி புவனா 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் ஆமோ அடி மேல அடி அடித்து அவமானமாகவே பேசுகிறார்கள் பேசுகிறாரே மன்னா என்று சொன்ன போது என்னன்னா அடே மந்திரி என் பேர சொன்னியாடா உனக்கு வேற சொன்னதுக்கு அப்புறம் தானே உள்ள கிடக்கத வெளியில எடுத்துட்டான் என்னத்த ஒரு வாழை மன்னா ஓ. நானும் தலை பிழைச்சது தம்புராமணியம்னு ஓடோடி வந்தேன் ஓடோடி வந்தேன் மன்னா ஆமா அடே மந்திரி யாய் விடு, நான் போய் ஒரு கை பார்த்து விட்டு வருகிறேன் வேண்டாம் மன்னா எனக்கே இந்த கதின்னு சொன்னா உங்களுக்கு எந்த கதி மன்னா ஓ சண்டைக்கு போவதற்கு நாம இடத்துல சைனிகம் பத்தாது ஏன் நம்ம ஜகனியம் எல்லாம் படைகள் எல்லாம் என்னாச்சு நம்ம பிள்ளோட இருக்கின்ற படைகள் எல்லாம் பட்டிழந்து போய்விட்டது பஞ்சத்துல படைகள் எல்லாம் மாண்டு மடிஞ்சு போச்சு அதனாலே ஆ. அண்ணா இவர்ல நீங்க இப்படி எல்லாம் போனா சரி இந்த அதாவது அசுர அரக்கனிடமிதிலே வந்து வந்து ஐயா ராஜமன்னா ஏ மன்னவா சண்டை வேண்டாம் சச்சரவு வேண்டாம் ஆமோ கத்தி வேண்டாம் கம்பு வேண்டாம் ஈட்டி வேண்டாம் பால வேண்டாம் பாலாவேன் ஒத்தையிலே நீங்க நின்று ஆமண்ணே உலகத்தையே ஆள வேணும் என்று சொல்ல ஆமையா ஏ மந்திரி ஓ. சண்டைக்கு போகாமல் சச்சரவு செய்யாமல் எப்படியா உலகத்தை ஆள முடியும் அதுக்கு ஒரு வழி இருக்கு மன்னா என்ன வழி என்ன வழின்னு சொன்னா என் சொல்ல கேளுங்க என்ன இதனால் இதுவரைக்கும் நீங்க 55 தேசத்தையும் 56 தேசத்தையும் அடக்கி ஒடுக்கி ஆண்டு வந்தீங்க 12 வருட காலமா ஆண்டவனை நினைக்கல ஆண்டவனுடைய திருநாமத்தையும் அணியல சரி ஆண்டவனை நினைங்க அரிய பெரிய தவத்தை இருங்கோ ஓஹோ இருந்தீங்கன்னு சொன்னா சரி ஆண்டவன் அருள்னால 56 தேசத்து அரசரையும் அடக்கி ஒடுக்கி ஆளலாம் ஐயா ராஜமன்னா ஓ இங்க என்ன செய்ய வேணும் தெரியுமா என்னம்மா பகவான நினைக்கவே பகவான நினைக்கவே வேண்டும் மன்னா பாரதமா செய்ய வேண்டும் வேணும் மன்னா பாரதமா சுவாமி சிவனார நினைக்கவே தவம் செய்ய வேண்டும் மந்திரி சொன்ன சொன்ன போவே சொன்ன போவே அரக்கனவன் அதை அப்படி ஆடு மண்ணு சமாதி எங்கே வரானா ஆண்டவன நினைக்கவே அரிய
நினைக்க வேணும், இருந்து தவம் செய்ய வேண்டும். ஆமையா, கடவுளை நினைத்து கடும் தவம் இருக்க வேணும் என்று அவன் எப்படி வருகிறான் தெரியுமா? எப்படி சுவாமி? சுவாமி தலைய மொட்டை தானடி மொட்டை தானடி தாமரையும் அழுவானோ சம்புவாரி ஊருவானா புள்ள வல்ல குணமில்ல புலித்தோலா புத்தி ராஜ மாலை போட்டான் ஆவி வேட்டி அறையில் கட்டி அமையோ ஆண்டவனதானி நினைத்து புரிய வேணும் என்று எல்லாம் நீர் உழுவானோ ஆண்டவனதானி நினைத்து ஆண்டவனதானி நினைத்து ஆண்டவங்கள் செய்ய போறான் செய்ய போறோம். அப்பனே சிவனாரதானே இறந்து தவம் செய்ய பாடோ என்று சொல்லி வல்ல ஆயிரம் முழங்கம்பம் கொண்ட தமாரான தமார போது சௌரம் எல்லாம் குறையோ என்று எண்ணாமல் விட்டான் நகர விட்டான் சுமைக்கடைத்தான் மடுவிட்டான் வல்ல அவது வனமதியில கிரி பர்வதத்தில் ஏற்பட்ட வனமதியில தவம் செய்தோமானா வந்தது வருவாரே வருவாரே நமக்கு தருவாரென்று தருவாரென்று நமக்கு தருவாரென்று தருவாரென்று அப்படி என்று சொல்லி வல்லறக்க ஆண்டவனை நினைக்க வேணும் மருந்தவங்கள் செய்ய வேணும் அதாவது வனமதிலே இமயகிரி பர்வதத்திலே வந்து ஆமையா, அப்பேற்பட்ட வனமதிலே இருத்தவம் செய்தமே ஆகிலும் ஆண்டவன் வருவார் வர நமக்கு தருவார் என்று சரி அவன் இப்படி நாம தவச்சாலே அலங்காரம் செய்ய வேண்டுமே என்று முடித்து சாணபான முடித்து ஈரத்துயல் கலையாமல் எடுத்த முந்தி புளியாமல் ஆமண்ணே அவன் சார்ந்து கொண்டு தரமொழிகி தரமாடி சந்தனத்தால் கோலம் போட்டான் காலம் போட்டு மாவு கொண்டு தரமொழிகி தரமாடி மஞ்சளான கோலம் போட்டு காலம் போட்டு கோலமிட்ட இடம் அதில பொறுத்து வாழ விரித்து நாயகனே வெடித்து வைத்து நரநாரி நரமன காணரமாற கசனைகள் தேங்காப்பாலோ தீபம் ஏற்றி வைத்து ஏற்றி வைத்து நல்ல புளிய வெட்டி ஆயிரம் மூலம் அம்பு நாட்டி தடி மேல எல்லோ எல்லோ கனத்த செப்பு கொடுத்த வைத்தான் பணத்தை வைத்து கனத்த செப்பு கொடுத்தின் மேல பணத்தை மேலே அங்குளைய முடித்து வைத்தான் அழித்து வைத்து ஆண்குலைக்கு மேலே எல்லோ மணி உருண்ட தேங்காய் வைத்தால்
கனிக்கு மேல கனிக்கு மேல கனிக்கு மேல கோழி முட்டை ஒன்று வைத்தான் ஒன்று வைத்தான் ஐயா பருப்பு மேல கோழி முட்டை மேல உடம்பரப்புங்க ரெண்டு பேரும் யாமல இருந்து ஒருத்த வராங்க ஏனே ஏனே சவலப்படியானே சவலப்பாடியில என் உடம்பரப்பான் ஓ உடம்பரப்பான் ஆமா அவன் முண்டாட்டி எனக்கு அதுதான் ஜவளப்பாடினா சவலப்பாடி கிடையாது ஜவளப்பாடி கிடையாது என் உடம்பரப்பான் உடம்பரப்பானா அவன் முண்டாட்டி அவன் இருக்கான் இதனால முட்டை தந்துருவான் பாத்துக்கோ தாராள மனசு நான் பார்த்தேன் குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு வருஷம் தானே அதான் குளிக்க போனோம் ரெண்டு பேரையும் தான் பார்த்தேன் ரெண்டு பேரும் குளிக்க போனாங்களோ குளிக்க போனோம் யார் இருந்தோம் அம்மா போகாமல பிறகு போகாம இருந்தா என்னத்துக்காக வந்து சாரல்ல குளிக்காம பிறகு எப்ப முடியா எங்க